மை சேனல். இன்னைக்கு நான் வெண்டைக்காய் ஃப்ரை தான் செய்ய போகிறேன். இது ரொம்ப குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போது நம்ம வெண்டைக்காவை இந்த பவுலில் போட்டுக்கலாம். இது இப்போ நான் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இது அளவு கிடையாது. நம்ம இதுக்கு எவ்வளோ தேவையோ பார்த்துட்டு போட்டுக்கணும். நான் இப்போ ஒரு 4 ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். பார்த்துட்டு நம்ம போட்டுக்கலாம் தேவைப்பட்டா. அதே மாதிரி அரிசி மாவு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு. இப்போது நான் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். தண்ணி விடாமல் நம்ம கலந்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம். அப்படியே தண்ணி விட்டுடக்கூடாது. இப்போ எனக்கு கடலை மாவு பத்தலை. நான் ஒரு 2 ஸ்பூன் கிட்ட கடலை மாவு சேர்த்துக்கிறேன். அதுக்கு 1 ஸ்பூன் அரிசி மாவு. கடலை மாவு எவ்வளோ எடுக்கிறோமோ அதில் பாதி அரிசி மாவு. இது அப்படியே ஒரு 15 நிமிஷம் இருக்கட்டும், நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஆயிலில் பொரிச்சுக்கலாம். இப்போ கரெக்டாக 15 நிமிஷம் ஊறிடுச்சு. இது இந்த மாதிரி வெண்டைக்காயில் இருக்கணும். ஆனால் ஃபுல்லாக வெண்டைக்காய் கவர் ஆகவும் கூடாது. இப்போ வாங்க நம்ம கடாய் வச்சு ஆயில் விட்டுருக்கேன். அது ஒன்று சூடாகட்டும். ஆயில் சூடாயிடுச்சு. இதை நம்ம ஒவ்வொன்றா போட்டுக்கலாம். இது தக்காளி சாதம், லைம் ரைஸோடலாம் சூப்பராக இருக்கும். வெண்டைக்காய் எப்படி செஞ்சு கொடுத்தாலும் சத்து தான் குழந்தைங்களுக்கு. ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்காம கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு சைடு நல்லா வேகட்டும். இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம். இந்த சைடும் நல்லா வேகட்டும். நல்லா பொரிஞ்சிருச்சு. நான் எடுத்துக்கிறேன். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இதில் இஞ்சி பூண்டு நான் விழுது சேர்த்து செஞ்சது இல்லை. அது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. நான் இஞ்சி பூண்டு சேர்க்காம தான் இது செய்வேன். உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. அது மாதிரி காஷ்மீர் மிளகாய்த்தூள் போட்டால் கூட நல்ல கலரும் வரும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் அது எல்லாத்தையும் பொரித்து எடுத்துட்டேன்.
எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இதில் வந்து விதை வந்து உங்களுக்கு பொரிக்கிறது பிடிக்கலைன்னு தோணுச்சுன்னா விதை எடுத்து வச்சிடலாம். என்னோடய வெண்டைக்காய் பார்த்தா ரொம்ப பிஞ்சு வெண்டைக்காய் தான். நான் அதனால தான் விதையும் போட்டு ஃப்ரை பண்ணியிருக்கேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.